வாழ்க்கையை ஒரு வரியில் சொல்வதென்றால், அறிவை விதைப்பவர் பேராசிரியர். ஆனால் அந்த அறிவை மனிதநேயமாக மலரச் செய்பவர் பூர்ணச்சந்திரன் ஐயா அவர்கள். இந்திய சுதந்திரத்தை பற்றி இன்று அவர் பகிரவிருக்கும் சிந்தனைகள் நிச்சயம் நம் அறிவை மட்டுமல்ல, நம் பொறுப்புணர்வையும் விழிப்புணர்வையும் வளர்க்கும். நாடு சுதந்திரம் பெற்றது வரலாறு, இதை நன்கு அறிவோம். இந்த சுதந்திரத்தை அர்த்தமுள்ளதாக்குவது நம் பொறுப்பு என்ற சிந்தனையோடு அறிவையும் அனுபவத்தையும் மனித நேயத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்துள்ள பேராசிரியர் பூர்ணச்சந்திரன் அவர்களை வைகறை சங்கமம் சார்பாகவும் நம் அன்பு உள்ளங்கள் அனைவரின் சார்பாகவும் மரியாதையோடும் பேரன்போடும் வரவேற்கிறோம். ஐயா, உங்கள் சிந்தனைகள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடியலாகட்டும். உங்கள் வார்த்தைகள் எங்கள் பயணத்திற்கு வழிகாட்டியாகட்டும். வெல்கம் சார். கேக்குதுங்களா? எஸ் சார். ஆரம்பிச்சுக்கலாமா? ஆரம்பிக்கலாம் சார். உங்க நேரத்தை தொடங்கலாம் சார். 6 மணி வரைக்கும் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது. பேசலாம் சார். தேங்க்யூ சார். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, அன்பும் அரணும் உடைத்தாய் வாழ்க்கை, பண்பும் பயணம் அது. அனைவருக்கும் என்னுடைய வைகறை வணக்கம். இந்த அற்புதமான தருணத்தில், இந்த அற்புதமான ஒரு அமைப்பில் நான் பேசுவதற்கு அனுமதி அளித்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த உளமார்ந்த நன்றிகள். காலம் குறைவாக இருப்பதால் நான் ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியல. நேரடியாக நான் என்னுடைய சப்ஜெக்டுக்கே போயிருக்கேன். என்னுடைய இன்றைய தலைப்பாக நான் கொடுப்பது சும்மாவா வந்தது சுதந்திரம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஒரு அவுட்லைன் ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் அல்லது இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் சொன்னா ஒரு வரலாற்று ஆசிரியர் மாதிரில கொஞ்சம் சொல்லிட்டு அதற்கு நம்மளுடைய முக்கியமான சில கடமைகளையும் பற்றி லாஸ்ட்ல டயத்துல நம்ம பேசலாம். வாழ்க வளமுடன். இந்திய தேசிய காங்கிரஸ் நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய முதுகெலும்பு, அல்லது இதுதான் த ஹோல் திங் ஆக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் என்பதுதான் நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தின் முழுமையாக 1947 வரை நம்மளோடு அவர்கள் மூலமாகத்தான் நம்ம சுதந்திர போராட்டத்தை போராடினோம். 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது அவர்கள் இந்த ஒரு அற்புதமான ஒரு குழுவினை ஏற்படுத்துகிறார்கள். இந்த குழு ஏற்படுத்தியதனுடைய முக்கிய நோக்கம் என்பது 1985ற்கு முன்னே அல்லது 1985 இருந்து அதிகமான காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை உள்ள படித்தவர்கள், வக்கீல்கள், இவர்கள் எல்லாம் என்னன்னா ஆங்காங்கே வழக்கறிஞர்கள் எல்லாம் நிறைய ஒரு அரசாங்கத்தின் மீது ஒரு அதிருப்தியால் ஆங்காங்கே அசோசியேஷன் ஏற்படுது. அதாவது கல்கட்டா செஷன், கல்கட்டா அசோசியேஷன், பாம்பே அசோசியேஷன், சென்னை மெட்ராஸ் அசோசியேஷன், இது போல இந்தியா முழுமையும் நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்கும்போது இவை எல்லாமே ஒரு காலத்தில் ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு தொந்தரவு கொடுக்குமோ என்ற ஒரு ஐயத்தில் ஏஓ ஹியூமை வைத்து, அவர் ஒரு ஐசிஎஸ் ஆபீசர், ரிட்டையர்டு ஐசிஎஸ் ஆபீசர், ஸ்காட்டிஷ் மேன், அவர் மூலமாக ஆரம்பிக்கப்படுகிறது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்பது எல்லோரையும் சேர்த்து அவர்களுடைய இதை என்னன்னா ஒரு த்ரூ த பேப்பர் டீல் பண்ணி
நாம் வந்து தொடர்ந்து ஆட்சியை நடத்தணும் என்பதுதான் வந்து ஆங்கிலேயர்களுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கிறது. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இந்திய தேசிய காங்கிரஸ் என்பதற்கு இந்தியன் அசோசியேஷன் அப்படிங்கிற பேர் தான், இந்தியன் நேஷனல் யூனியன் என்ற பெயர் தான் வந்து ஏஓக்யும் வந்து ஃபர்ஸ்ட் பரிந்துரைக்கிறார். அப்போது ஆண்டு கொண்டிருந்த வைஸ்ராய் லார்ட் டஃப்ரே என்பவர், அப்படி வேண்டாம், இந்திய தேசிய காங்கிரஸ் என்று பெயர் வைக்கலாம் என்று சொல்லி, அதற்கு அடுத்தது இதனுடைய முதல் கூட்டம் என்பது பூனேல வந்து நடக்கும்போது லார்ட் டஃப்ரே என்ன சொல்றார், பூனேல வந்து அதிகமா வந்து காலரா பரவிக்கிட்டு இருக்கு, அதனால அங்க போனாங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டுருவாங்க, அதனால பாம்பேல வைக்கலான்னு அந்த சஜஷனை கொடுக்கறதும் வந்து லார்ட் டஃப்ரே. அதற்கடுத்து இதனுடைய போக்கில் நாம் பார்க்கும்போது இந்த பெயர் வைத்தது, இடம் கொடுத்து இடத்தை மாற்றியது, இவை எல்லாமே வைத்து பார்க்கிறோம். அதற்கு அடுத்து மூன்றாவதாக நம்மளுடைய இந்திய தேசிய காங்கிரசினுடைய பிரசிடென்ட் என்பவர் ஜார்ஜ் யூல். மூன்றாவது மாநாட்டிற்கும் 4வது மாநாட்டுல வில்லியம் மெட்ரபேன் என்பவர் தான் வந்து உங்களுக்கு தலைமை வகிக்கிறார். இன்னும் சொல்ல போனா அதற்கு பிறகு 2 மாநாட்டுக்கு பிறகு லண்டனிலேயே நம்ம வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வரும்போது இது என்னத்தை சொல்லுது அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் நம்ம வந்து அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு சேஃப்டி வால் என்கின்ற நிலையில், அதாவது வந்து நம்ம குக்கர்ல பிரஷரை இது பண்றதுக்கு ஒரு சேஃப்டி வால் வைக்கிறது போல, அவர்களுடைய எண்ணெய் சுழல்கள் நம்ம வந்து இந்திய அரசாங்கத்தை பாதிக்க கூடாது, அதாவது பிரிட்டிஷ்காரர்கள் இந்திய அரசாங்கத்தை பாதிக்க கூடாது என்கின்ற நிலையில் அவர்கள் வந்து உபயோகித்ததாக தான் அந்த ஆரம்ப காலத்தில் இருக்கிறது. அதையே வந்து உங்களுக்கு தாதாபாய் நவ்ரோஜி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் motto is primarily reforms not revolution அப்படின்னு சொல்கிறார். நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள் என்பது சீர்திருத்தமே தவிர மற்றபடி நம்மளுடைய இது புரட்சி அல்ல என்கின்ற கருத்தை சொல்லும் போது, அந்த கிட்டத்தட்ட வந்து 1905-6 வரைக்குமே இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது ஒரு மிதமான முறையில் தான் செயல்பட்டு வருகிறது. அப்பொழுது நாம ஏதாச்சும் ஒரு 20 ரெசல்யூஷன் தீர்மானங்கள் கொடுத்தால் அதுல வந்து ஆங்கில அரசாங்கம் 1-2 அவர்கள் வந்து நிறைவேற்றுவார்கள். இந்த நிலையில் தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது 1907 வந்து லால் பால் பால், லாலா லஜ்பதி ராய், பால கங்காதர திலக், பிபின் சந்திரபால், இந்த 3 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, மயிலே மயிலேன்னா இறங்க போடாது, நாம தான் புடுங்கணும் அப்படிங்கிற லெவல்ல வந்து அவர்களுடைய போக்கு வந்து சற்று தீவிரமாகிறது. அதனாலதான் வரலாற்றுல நாங்க சொல்றது 1906 வரைக்கும் கூட வந்து மிதவாதிகளுடைய போக்கு, அதற்கு பிறகு இது தீவிரவாதிகளுடைய போக்குல அவர்கள் வந்து ரொம்ப ஃபோர்ஸா வந்து கேட்கணும், நம்மளுடைய மெத்தடை வந்து மாத்தி வைக்கணும் அப்படிங்கும் போது மிதவாதிகள் தீவிரவாதிகள் 2ஆ பிரியுது. 1907 சூரத் காங்கிரஸ்ல 2ஆக பிரிந்து செயல்படுகிறார்கள். அப்படி செயல்பட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து இது வந்து 2ஆ பிரிந்து செய்யும் போது, ஏற்கனவே வந்து ஆங்கில அரசாங்கம் என்பது அவர்களுடைய முக்கியமான இந்திய அரசை அல்லது இந்தியாவை ஆட்சி செய்வது என்பது டிவைட் அண்ட் ரூல் என்ற நிலையில் தான் அவர்கள் வந்து ஆட்சி செய்கிறார்கள். அப்படி செய்யும் போது இந்த ஒரு மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு வரும்போது அது வந்து ஒரு சக்சஸ் ஆகுமா, வெற்றியாகுமாங்கிறதுனால இது அன்னிபெசன்ட் அம்மையார் ஹோம் ரூல் இயக்கம் என்பதை தொடங்கும் போது 2 இந்த ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் உள்ள அந்த தலைவர்களை சேர்த்து 1915 சேர்ந்து செயல்படுகின்ற நிலை வருகிறது. இதற்கு இடையே தீவிரவாதிகள் என்கின்ற நிலையில் டெரரிஸ்ட்னு ஒரு குரூப்பே உருவாகுது. அதுல அரவிந்த் கோஷ், சுக்தேவ், ராஜ்குரு, பகத்சிங், இவங்கெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பாம் தயாரித்து ஆங்காங்கே வெடித்து ஆங்கில அரசாங்கத்திற்கு தொந்தரவு கொடுத்தல் அல்லது வந்து ஆங்கில அரசாங்கத்தை வெளியேற்றுதல் என்கின்ற முக்கிய கொள்கையில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்களை அடக்குமுறை என்பது ஆங்கில அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு இடையே 1919 ரவுலட் ஆக்ட் என்பது கொண்டு வரப்படுகிறது. இந்த ரவுலட் ஆக்ட் என்பது யாரை வேண்டுமானாலும் எந்த காரணம் இல்லாமல் எந்த இடத்திலும் வந்து அரெஸ்ட் பண்ணலாம், அவர்கள் காலம் வைக்கணுங்கிறது கிடையாது, எவ்வளவு காலம் வேணாலும் ஜெயில வைக்கலாங்கிறது தான் இந்த ரவுலட் ஆக்டினுடைய சாராம்சம். அப்படி பார்க்கும்போது பஞ்சாப்ல 2 பேரை அரெஸ்ட் பண்றாங்க, சத்யபால் அண்ட் கிட்ஸ்லு. இந்த சத்யபால் கிட்ஸ்லுவை அரெஸ்ட் பண்ணும்போது
அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணது தப்புன்னு சொல்லி ஒரு மாப், ஒரு பெரிய கூட்டம் ஜாலியன் வாலாபாக் என்கின்ற மைதானத்தில் கூடி அதற்கான ஒரு புரட்சியை அல்லது வந்து என்ன எதிர்ப்பு குரல் செய்யும் போது ஜெனரல் டயர் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அங்கு வந்து அந்த கூட்டத்தை வந்து சுடும் பொழுது மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்படுகிறது. அந்த கலவரத்தில் 379 பேர் சாகடிக்கப்படுகிறார்கள். 1650 பேர் வந்து காயப்படுகிறார்கள். இது வந்து உங்களுக்கு இந்தியா முழுக்களும் ஒரு வைப்ரேஷனே ஏற்படுகிறது. அதுதான் அந்த தருணத்தில் தான் மகாத்மா காந்தி இந்தியாவிற்கு வந்து இந்த சுதந்திர போராட்டத்தில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைக்கிறார். இப்படி இணையும் போது இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து இப்பொழுது காந்திக்கு முன்னாடி இருந்தது, இப்ப காந்தியன் எரான்னு நாங்க சொல்லுவோம். காந்திய சகாப்தம் என்றே சொல்லுவோம். இந்த காந்திய சகாப்தம் வரும்போது இதை பற்றி நேரு ரொம்ப அற்புதமான நிலையில மகாத்மா காந்தியினுடைய இந்த என்ட்ரியை வந்து நுழைவை சொல்வார். இதற்கு முன்னே படித்தவர்கள் வழக்கறிஞர்களாக ஒரு சிலர் மட்டுமே ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்த போது மகாத்மா காந்தி என்பவர் தான் இதனை வந்து என்னன்னா மக்களுக்கும் சேர்ந்து இது பண்ணணும், போராட வேண்டும் என்ற நிலையை கொண்டு வருகிறார். அதை வந்து நாங்க சொல்றது என்னன்னா சடன் என்ட்ரி அண்ட் இட் வாஸ் என்மாஸ்டு பை மகாத்மா காந்தின்னு சொல்லுவோம். அதையே வந்து கிலானி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா 1919 முதல் 30th ஜனவரி 1988, அதாவது 30 ஜனவரி 1948 வரை முடிசூடா மன்னனாக, அதாவது பல லட்ச இந்தியர்களுடைய மனதில் முடிசூடா மன்னனாக மகாத்மா காந்தி இருந்தார் என்று அவரை வர்ணிப்பார். மகாத்மா காந்தி வந்த பிறகு 1919 இந்திய தேசிய காங்கிரஸில் ஒத்துழையாமை இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க முற்படுகிறார். அதற்கு ஒரு சரியான ஆதரவு என்பது இந்திய தேசிய காங்கிரஸ்ல கிடைக்கல ஆரம்பத்துல. ஆனா அதுவே வந்து உங்களுக்கு பின்னாடி லஜபத் ராய் இவங்கெல்லாம் வந்து என்னன்னா அவர் செய்யறது சரிதான், ஆனா அஹிம்சை என்பதை நம்ம எடுத்துக்கணுமா, அஹிம்சை சத்தியாகிரகங்கிறதா இவருடைய பவர்ஃபுல் வெப்பன். இவருடைய மகாத்மா காந்தியினுடைய முக்கியமான ஒரு ஆயுதம் அப்படின்னு சொன்னா அஹிம்சை, சத்தியாகிரகம். இந்த 2 ஆயுதத்தை வச்சுதான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து கடைசி வரை போராடி நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. அப்பொழுது ஒரு பத்திரிகையாளர் வந்து மகாத்மா காந்தியை கேட்கிறார், நீங்க வந்து அஹிம்சை முறையில சத்தியாகிரக முறையில இப்ப வந்து உங்களுக்கு ஒரு போராடி கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு சுதந்திரம் போராடி கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது அதற்கு காந்தி என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஜனத்தொகை உள்ள ஒரு நாடு, இந்த நாட்டில் ஜனத்தொகை உள்ள நாட்டில் எங்களுக்கு ட்ரெடிஷனல், அதாவது எங்கள்கிட்ட இருக்கிறது கம்பு அறுவை இதைதான் உபயோகிக்க தெரியும், எங்கள்கிட்ட ஆயுதங்கள் எதுவும் கிடையாது. அப்படியே ஆயுதங்கள் கொண்டு வந்தால் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கலவரம் என்பது வரும்போது நிச்சயமாக எங்களில் பலர் இறப்பார்கள், அது வேண்டியதில்லை. நாங்கள் வந்து சத்தியாகிரக முறையில் அணுகும் போது நிச்சயமாக அதற்கான பயன் கிடைக்கும் என்பதில் அந்த கொள்கையில் தீவிரமாக இருந்தார். அதனுடைய முதல் கட்டமாக இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பிக்கிறது. இந்த ஒத்துழையாமை இயக்கம் என்பது அவரவர்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து அவரவர்களுக்கு அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட ராஜா, சர், கேசரி என்ற பட்டங்களை முதலில் வந்து துரத்தல் அல்லது சரண்டர் பண்றது, சரண்டர் ஆஃப் த டைட்டில்ஸ் அப்படிங்கிறது தான் முதல் இதா இருக்கு. அடுத்தது அரசு வேலையில் பார்ப்பவர்கள் அல்லது பள்ளிகளில் ஆசிரியர்களாக இருப்பவர்கள்லாம் வந்து தன்னுடைய வேலையிலிருந்து வெளியில வர்றது. அதற்கடுத்தது பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தில் பங்கேற்காமல் இருப்பது, அயல்நாட்டு பொருட்களை வாங்காமல் இருப்பது. இப்படி வந்து என்னன்னா ஒத்துழையாமை இயக்கம் இதனுடைய கொள்கைகளோடு ஒரு 2 ஆண்டுகள் வந்து இந்தியா முழுமையும் போராடி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் சௌரி சௌரா என்ற இடத்தில், உத்தரப்பிரதேசத்தினுடைய கோரக்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல சௌரி சௌரா என்ற இடத்தில் ஒரு வன்முறை ஏற்பட்டதுனால மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திடுறார். வேண்டாம், இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிலையை கொண்டு வருகிறார். அதற்கு பிறகு கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. அதற்கு அடுத்த 2வது கட்டமாக 1930 சட்ட மறுப்பு இயக்கம் என்கின்ற அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் கொண்டு வர்றார். இந்த இயக்கம் சட்ட மறுப்பு இயக்கம் என்பது 1930 ஜவஹர்லால் நேரு வந்து அவரு பிரசிடென்டா இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட, அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரசினுடைய தலைவராக இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட சட்டம்.
இயக்கம். அதனுடைய முக்கியமானது என்னன்னா, உப்புக்கு வரி விதிப்பதை நாம அதனை எதிர்ப்பது. அடுத்தது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல நம்மளுடைய மாணவர்கள், நம்மளுடைய குழந்தைகளை சேர்க்காமல் இருப்பது அல்லது சேர்த்தவர்களே நம்ம வித்ட்ரா பண்றது அப்படிங்கிறது 2வது. 3வது கள்ளுக்கடை மறியல். 4வது அயல் நாட்டு பொருட்களை கொளுத்துதல். அதற்கு அடுத்ததாக எலெக்ஷன், அதாவது தேர்தலில் நிற்காமல் அல்லது பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தில் எந்த விதமான பங்கேற்பும் இல்லாமல் இருப்பது என்பதுதான் இதனுடைய சாராம்சம். இதை பொறுத்த வரைக்கும் இதனுடைய உச்சகட்டமாக மகாத்மா காந்தி சபர்மதியிலிருந்து தண்டி வரை ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வை நடத்துகிறார். 240 மைல் 25 நாட்கள் நடந்து சென்று தண்டியில அந்த உப்பு சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட என்னன்னா 12th March 1930. தட் இஸ் த எக்ஸாக்ட் ஆன் at 6:30. 6:30 மணிக்கு காலையில 6:30 மணிக்கு அந்த தண்டியில ஒரு கைப்பிடி உப்பை கையில் எடுக்கிறார். அந்த ஒரு கைப்பிடி உப்பை கையில் எடுத்து, with this lump of salt I am going to shake the entire foundation of the British Empire in India அப்படிங்கிறார். இந்த ஒரு பிடி உப்பை வைத்துக் கொண்டு நான் பிரிட்டிஷ் அரசாங்கம், இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷின் அரசாங்கத்தினுடைய அடிப்படை அல்லது வேறையே நான் ஷேக் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த பேச்சினுடைய சாராம்சம். அதனுடைய நிலையில அன்றைய நிலையில் அந்த உப்பு என்பது 2 தோளா உப்பு. அதை கையில் எடுக்கும் போது அது ஏலத்திற்கு விடப்படுகிறது. 525 ரூபாய்க்கு அப்போது சேத் ராம்சந்த்லால் என்பவர் அதனை அந்த ஏலத்தில் எடுக்கிறார். அதை ஏலத்தில் எடுக்கிறதுங்கிறது பெருசு இல்லை, அதாவது ஏலம்ங்கிறது இல்ல, அது இந்திய தேசிய காங்கிரசுக்கு வேண்டிய பண்ட, அதாவது என்னன்னா அதனுடைய நிதி உதவியாக அவர் செய்கிறார். இந்த தண்டி மார்ச்சை, தண்டியை நோக்கி பயணம் அல்லது தண்டியில் உப்பு சத்தியாகிரகம் என்பது ஜவஹர்லால் நேரு இலங்கையை நோக்கி ராமச்சந்திரன், ஸ்ரீராமச்சந்திரன் பயணம் எப்படி இருந்ததோ அது போல இருக்கிறது என்று நேரு அதனை வர்ணிக்கிறார். அதையே CF ஆண்ட்ரூஸ் என்பவர் மோசஸ் லீடிங் டு எக்ஸோடஸ் இஸ்ரேலை நோக்கி பயணம் செய்கின்ற அந்த மோசஸ்னுடைய பயணம் போல, புனித பயணம் போல் இருக்கிறது அப்படின்னு அந்த ஒரு காட்சி என்பது வர்ணிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்தியா முழுமையும் இந்த உப்பு சத்தியாகிரகம் என்பது ஏற்படுகிறது. உப்பு சத்தியாகிரகத்தை ஏன் உப்பை எடுக்கிறார்? இதுக்கு என்னன்னா உங்களுக்கு மகாத்மா காந்தி உப்பை ஏன் கையில எடுக்கிறார், மற்றதை எடுக்க கூடாதா, ஏன் உப்பை எடுக்கிறார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பின்னாடி என்ன, இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, இது பாமர மக்களையும் என்னன்னா உங்களுக்கு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்த வேண்டும். இதற்கு முன்னாடி ஒத்துழையாமை இயக்கம் வரைக்கும் கூட நீங்க புள்ளியியல் படி பார்த்தீங்கன்னா அதிகமான தியாகிகள் இல்லை. ஆனால் இந்த உப்பு சத்தியாகிரகம் பண்ணும்போது நான் வேடிக்கையாக ஒன்று சொல்வதுண்டு. அதாவது இது ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி. ஒரு பத்திரிகையில மகாத்மா காந்தி ஏதோ வயசானவர் என்னன்னா கையில உப்பை வச்சுக்கிட்டு என்ன இப்படி நிக்கிறது என்னன்னா போட்டோ எடுத்து அது பத்திரிகையில வரும்போது, டீ கடையில ஒரு பாமரன், அதிக படிப்பறிவு இல்லாதவன், இது யார் இந்த வயசானவர், என்ன கையில என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கும்போது, அங்கே ஒரு விவரம் அறிந்தவர் ஒருத்தர் சொல்றாரு, இது என்னன்னா இவர் மகாத்மா காந்தி, இவர் உப்பு சத்தியாகிரகம் பண்றார் அப்படிங்கும்போது, உப்பு சத்தியாகிரகம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, நம்ம பிரிட்டிஷ்கார ஆட்சி செய்யறான், அவன் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் வரி போடுறான், நாம ஏழைகள் பணக்காரர்கள் எல்லோரும் உபயோகப்படுத்துகின்ற இந்த உப்புக்கு வரி போடுறான், அதனை எதிர்த்து உங்களுக்கு மகாத்மா காந்தி போரிட்டு கொண்டிருக்கிறார், அதாவது அகிம்சா வழியில் போராடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, அவன் என்ன சொல்றான்னா, வானம் விளக்கிது, பூமியில தண்ணியை நம்ம காய்ச்சிரும், இயற்கையாவே கிடைக்கின்ற இந்த உப்பிற்கு வரியா அப்படின்னு வரும் பொழுது, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை உள்ள மக்களுக்கு ஒரு வைப்ரேஷன், ஒரு அருமையான நிலையில இந்த என்டையர் இந்தியா இட் ஹேட் பீன் ஷேக்கன். இதை லார்ட் மவுண்ட் பேட்டன், சாரி வின்ஸ்டன் சர்ச்சில், அவர் பின்னாடி மகாத்மா காந்தி அந்த ரவுண்ட் டேபிள் வட்டமேஜை மாநாட்டிற்கு செல்லும் போது அவரு அந்த தார்பாய்ச்சி கட்டின வேஷ்டி, மேல ஒரு துண்டு, கையில ஒரு கம்பு, இதோட நடந்து செல்கிறார். எங்க? லண்டன்ல.
அப்ப வின்ஸ்டன் சர்ச்சில் அவரை பார்த்து ஹூ இஸ் த ஹாஃப் நேக்கட் ஃபக்கீர் அப்படின்னு சொல்றாரு. யார் இந்த அரை நிர்வாண பக்கிரி, அதாவது பிச்சைக்காரன். யார் இந்த பிச்சைக்காரன்? அவர் ரொம்ப டீசென்ட் வேலை கேட்கிறாரு. அப்பொழுது அவருடைய பிஏ பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாரு, ஹி இஸ் மகாத்மா காந்தி. இவர் தலையை அசைத்தால் இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுடைய இது வைப்ரேட் ஆகும். அவ்வளவு பெரிய ஒரு அந்த நாட்டினுடைய தலைவர்னு சொல்லும் போது இமீடியட்டா வின்ஸ்டன் சர்ச்சில் அவரை ஹலோ மிஸ்டர் காந்தி ஹவ் ஆர் யூன்னு கேட்கிறார். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், உப்பு சத்தியாகிரகத்திற்கு பிறகு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இந்திய மக்கள் அனைவரும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுகிறார்களோ இல்லையோ, இந்தியாவிற்கு சுதந்திர போராட்டம் என்பது நடைபெறுகிறது என்கிறது ஒவ்வொரு குடும்பமும் அறிகிறது. அவங்களுடைய வைப்ரேஷனும் அங்கே வருது. புள்ளியியல் படி 1930க்கு பிறகு எண்ணிக்கை தியாகிகள் அல்லது இந்திய சுதந்திர போராட்டத்தில் போராடுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். இந்த நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு சொன்னா, எல்லா இடத்துலயும் உப்பு சத்தியாகிரகம் நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஒரு திருப்பு முனை அல்லது மிகப்பெரிய வரலாற்றினுடைய நிகழ்வாக சொல்லப்படுவது வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம். இந்த வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் ஏன் வேதாரண்யம் என்பது தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்றால், 1929 பட்டேல் அங்கு பேசுகிறார். சர்தார் வல்லபாய் பட்டேல் என்பவர் அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மீட்டிங்ல பேசுறார். அங்கு வேதரத்னம் பிள்ளை என்பவர் வேதாரண்யத்தினுடைய அங்கு இருப்பவர். அவருக்கு பின்னாடி அந்த சர்தாருங்கிற பட்டமும் கிடைக்கிறது. இதை தவிர அகஸ்தியம்பள்ளி என்கின்ற இடம் ராமர் பாதம். இது ஆன்மீகத்தினுடைய அடிப்படையிலும் அந்த இடம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அகஸ்தியம்பள்ளி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டு திருச்சியிலிருந்து அகஸ்தியம்பள்ளி வரை ஒரு நீண்ட பாதை, அதாவது ஒரு நடையிலே சென்று காலையில 10 மைல், இரவில் அதாவது மாலையிலிருந்து ஆரம்பிச்சு இரவு வரைக்கும் என்னன்னா ஒரு 5 மைல், ஒரு நாளைக்கு 15 மைல் என்கின்ற மாதிரி 150 மைல்கள் திருச்சி, கல்லணை, கோவிலடி, திருவையாறு, தஞ்சாவூர், சாலியமங்கலம், பாபநாசம், கும்பகோணம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, வேதாரண்யம், அகஸ்தியம்பள்ளி என்கின்ற நிலையில் அதாவது ஒரு 150 மைல்கள் கடந்து அகஸ்தியம்பள்ளியில் ஒரு உப்பு சத்தியாகிரகம் செய்யப்படுகிறது. இதுல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உப்பு சத்தியாகிரகம் என்பது ஒரு போராட்டமாகவே அந்த தஞ்சாவூருடைய கலெக்டருக்கு தோன்றவில்லை. இந்த உப்பு சத்தியாகிரகத்தை அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா USSF ஃபைல், சாரி, அண்டர் செக்ரட்டரி சீக்ரெட் ஃபைல். இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு ஆவண காப்பகத்துல அதனுடைய சரத்து என்பது நமக்கு கிடைக்கும். என்னுடைய ஆய்வுல நான் அதை என்னன்னு கேட்டீங்கன்னா பார்த்துருக்கிறேன். அதுல ஒரு சொல்கின்ற முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, திருச்சியிலிருந்து அவர்கள் அகஸ்தியம்பள்ளி வரை அவர்கள் 150 கிலோமீட்டர் போகும்போது எந்த இடத்திலும் எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடக்கவில்லை. ஏதோ ஒரு யாகத்திற்கு செல்கின்றது போல அமைதியான முறையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய ஷரத்து. அப்படி செல்லும் போது அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அற்புதமாக நடந்து செல்லும் போது, காலையில செல்லும் போது ஒரு பாட்டு, அது உங்களுக்கு நாமக்கல் கவிஞருடைய பாட்டு, அந்த பாட்டை பாடிக்கொண்டே அந்த பாட்டை கொஞ்சம் நான் உங்களுக்கு பாடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தை எப்படி இருந்ததுங்கிறதுக்கு ஒரு இதா சொல்லணும் அப்படின்னா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், ஒட்டி அண்டி குண்டு விட்டு இங்கேயே உயிர் வெறித்தல் இன்றியே, மண்டலத்தில் கண்டிடாத சண்டையொன்று புதுமையே, குதிரை இல்லை யானை இல்லை கொல்லும் ஆசை இல்லையே, எதிரி என்று யாரும் இல்லை ஏற்றும் ஆசை இல்லாதாய், கோபமில்லை தாபமில்லை சாபம் கூறல் இல்லையே, பாபமென செய்கை ஒன்றும் பண்ணு மாசம் இல்லையே, கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியம்தான் பழித்ததே பார்த்திட,
காந்தி என்ற சாந்தமூர்த்தி தேர்ந்து காட்டும் செந்நெறி மாந்தருள் தீமை கொன்ற வாய்த்த தெய்வ மார்க்கமே. இதுல இந்த கடைசி பேராவை நான் திரும்ப ஒரு தடவை படிக்கிறேன். காந்தி என்ற சாந்தமூர்த்தி தேர்ந்து காட்டும் செந்நெறி மாந்தருக்குள் தீமை குன்ற வாய்த்த தெய்வ மார்க்கமே. அப்ப சுதந்திர போராட்டத்தை நாமக்கல் கவிஞர் வந்து ஒரு தெய்வ மார்க்கமாகவே சொல்கிறார். இது ஒரு அற்புதமான ஒன்று. அந்த நிலையில் நம்மளுடைய உப்பு காலம் கருதி, ஏன்னா உங்களுக்கு 5:51 ஆயிடுச்சு. இந்த உப்பு சத்தியாகிரகம் நடக்கும்போது காலையில இந்த பாட்டை பாடிக்கிட்டே போவாங்க. உங்களுக்கு மன்னாருடைய நெருங்கும் போது கலெக்டர் திரான் ஒரு உத்தரவு போடுறார். யாரெல்லாம் வந்து சாப்பாடு இவங்களுக்கு சத்தியாகிரிகளுக்கு கொடுக்குறாங்களோ அவர்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு வரும்போது உப்பை, அதாவது உணவை வந்து சமைச்சு ஒரு புளிய மரத்துல கட்டிட்டு, ஒரு கிராமத்துக்காரர் வந்து என்ன ஒரு தலையில முண்டாசு எல்லாம் கட்டிட்டு இந்த சத்தியாகிரிகளை கிராஸ் பண்ணி போகும்போது 10வது புளிய மரம் 10வது புளிய மரம் அப்படின்னு சொல்லிட்டே போவார். எதற்குன்னா 10வது புளிய மரத்துல மேல மரத்துல சாப்பாடு கட்டி இருக்கிறேன், எடுத்து நீங்க சாப்பிட்டுக்கோன்னு. இவர்களும் அது மாதிரி கவுண்ட் பண்ணி கரெக்டா போயிட்டு அந்த புளிய மரத்துல உள்ள உணவை எடுத்து சாப்பிட்டுட்டு அதற்கு பிறகு ஒரு 4-5 மரத்துக்கு அந்தண்ட ஒரு பானையில தண்ணி இருக்கும். அப்ப இந்த சத்தியாகிரிகளுக்கு வந்து பொதுமக்கள் வந்து நிறைய வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதே நேரத்துல வந்து ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது என்பதுல ரொம்பவும் ஒரு நல்ல ஒரு குறிக்கோளாக இருந்திருக்கிறது. ராஜாஜி இதுதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த உப்பு சத்தியாகிரகத்தை லீட் பண்றார். வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தை ராஜாஜி வந்து லீட் பண்ணி கொண்டு போறார். அவர் தலைமை தாங்கி போறார். கிட்டத்தட்ட ஒரு 78 பேர் அவரோடு சேர்ந்து செல்கிறார்கள். அவர்கள் போகும்போது செய்கின்ற அந்த பணி என்ன அப்படின்னா, நம்பர் 1, இது போல தேச பாடல்களை பாடி பொதுமக்களை வைப்ரேட் பண்ணிட்டு போறாங்க. எங்கெல்லாம் கள்ளுக்கடை இருக்கிறதோ அந்த இடத்தில் வந்து மறியல் செய்தல், கள்ளுக்கடை மறியல் என்பது செய்யப்படுகிறது. ஆங்காங்கே இந்த கதர் ராட்டையை வந்து கையில எடுத்துட்டே போறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து கதரை ப்ரமோட் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய முக்கியமான ஒன்று, நம்மளுடைய இந்தியன் எக்கானமியை வந்து கிரிப்பிள் பண்ணது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அயல்நாட்டினுடைய பொருட்கள். அதனை வந்து எரிப்பது, பான்ஃபயர்னு சொல்றது போல வந்து என்னன்னா அயல்நாட்டு பொருட்களை வந்து எரித்தல் என்பது ஒரு முக்கியமான கோட்பாடாக இருக்கிறது. அதே நேரத்துல இரவில் ராஜாஜி எங்கு தங்குகிறார்களோ அங்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கீதா உபதேசம் அல்லது வந்து உபன்யாயம் நடக்கும். ஆக இந்த ஒரு உப்பு சத்தியாகிரகம் என்பது வெறும் வந்து என்னன்னா ஒரு போராட்டமாக இல்லாமல் அதனை ஒரு ஆன்மீக பயணமாக ஆக்கி ஆங்காங்கே மக்கள் வந்து பல்வேறு பயன்களை அடைவது என்பது என்ற குறிக்கோளில் வந்து நடக்குது. அதற்கு பிறகு எங்கெல்லாம் செல்கிறார்களோ எந்தெந்த இடத்துல எல்லாம் அங்கே பூர்ண கும்ப மரியாதை, ஆர்த்தி எடுத்தல் என்பதெல்லாம் வந்து அங்கே நடைபெறுகிறது. அந்த நிலையில உங்களுக்கு மன்னாருடைய பொறுத்த வரைக்கும் பொன்னுசாமி ஐயர், குஞ்சு முதலியார், முத்துசாமி ஐயர், சோமசுந்தர தேவர், இவங்க எல்லாம் வந்து என்னன்னா முனிசிபல் ஆபீஸ்க்கு எதிரில் என்னதான் சட்டம் போட்டிருந்தாலும் அவங்களுக்கு வந்து பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து அவர்களை ஆராய்ச்சி எடுக்கிறார்கள். அன்று அங்கு வந்து என்னன்னா பாமணியினுடைய கரையில இருந்து ராஜாஜி வந்து ஒரு உபன்யாசம் பண்ணுகிறார். இது போல பல்வேறு நிகழ்வுகளுக்கு பிறகு 18 ஏப்ரல்ல இருந்து ஆரம்பிச்சது 28 ஏப்ரல், கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு இந்த பயணம் நடந்து 16 days, 13 ஏப்ரல்ல இருந்து 28 ஏப்ரல் வரைக்கும் ஒரு 16 நாட்கள் 150 கிலோமீட்டரை வந்து கடந்து 150 மைல்களை கடந்து ராஜாஜி தன்னுடைய டீமோட வந்து அகஸ்தியம்பள்ளி சென்று அடைகிறார். அகஸ்தியம்பள்ளியில் கடல் நீரை எடுத்து அந்த அடுப்புல வச்சு உப்பு காய்ச்சறது சும்மா ஜஸ்ட் வந்து என்னன்னா இண்டிகேஷன் தான், உப்பு அப்படி நம்ம விளைவிக்கிறதா இல்ல. ஆனா வந்து என்னன்னா உப்பு காய்ச்சுவதற்காக அந்த பானையை எடுத்து வைக்கும் போது அங்கு ஏன்னா கோர்ட்டே அங்கே போயிடுச்சு, அகஸ்தியம்பள்ளியில கோர்ட்டே போயிடுச்சு. அங்க வந்து டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் பொன்னுசாமி பிள்ளை என்பவர், மிஸ்டர் ராஜாஜி, யூ ஆர் டூயிங் த அன்லாஃபுல் திங், சட்டத்திற்கு புறம்பாக அரசாங்கத்திற்கு புறம்பாக நீங்கள் செய்கிறீர்கள், நீங்கள் செய்தால் உங்களை நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் போது அதையும் மீறி அவர் செய்கிறார். அப்ப என்ன பண்ணாங்கன்னா இமீடியட்லி ஹி வாஸ் அரெஸ்டட். அரெஸ்ட் பண்ணி அங்கேயே ஜட்ஜ்மெண்ட், உனக்கு 3 மாசம் ஜெயில், 200 ரூபாய் ஃபைன் அப்படிங்கிறாங்க. நான் ஃபைன் கட்ட மாட்டேன் அப்படின்னு ராஜாஜி சொன்னோன்னே இந்த 6 மாத ஜெயில், 3 மாதம் வந்து அடிஷனல், ஆக மொத்தம் 9 மாசம் வந்து ஜெயில் அப்படிங்கிறது அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போறாங்க. அதற்கு அடுத்தது உங்களுக்கு சந்தானம் ஐயங்கார் அடுத்த நாள்
நெக்ஸ்ட் டே அவரு காய்ச்சறார். இதே மாதிரி அந்த அரஸ்ட் இஸ் கோயிங் ஆன். வேதரத்னம் பிள்ளை, அதற்கு அடுத்தது ராமச்சந்திரன், இது போல இந்த அரஸ்டிங் வந்து வரிசையா நடந்துகிட்டு இருக்கு. கடைசியாக டாக்டர் TSS ராஜன் வரும் பொழுது அந்த நீங்க பார்க்க வந்ததே தப்பு அப்படிங்கிற லெவல்ல அவரையும் அரெஸ்ட் பண்ணி அப்போது டிஎஸ்பியாக இருந்த தேவராஜ் முதலியார் என்பவர் அந்த அரஸ்டிங்க பண்றார். இது போல இந்த நிகழ்வை பற்றி USS ஃபைல்ல கலெக்டர் த்ரான் வந்து கொடுக்கின்ற அந்த ரிப்போர்ட்ல இந்த என்டையர் எபிசோடு வந்து இன்னை வரைக்கும் என்னன்னா எந்தெந்த டேல எங்கெங்க தங்கினாங்க, என்ன யார் யாரு சாப்பாடு கொடுத்தாங்கிற வரைக்கும் அந்த டீட்டெயில் கிடைக்குது. இதை வந்து ஒரு அற்புதமான நிகழ்வாக ஆன்மீக பயணம் போலவே வந்து இந்த போராட்டம் என்பது நடக்கிறது. இதனுடைய முத்தாய்ப்பாக அடுத்ததாக 1942 வெள்ளையனே வெளியேறு என்கின்ற ஒரு பெரிய இயக்கம் என்பது மகாத்மா காந்தியால். அதில் நாம வந்து என்னன்னா காஷ்மீர்ல இருந்து இதுல என்னன்னா உங்களுக்கு 9th ஆகஸ்ட் 1942 1942 ஆகஸ்ட் 9 இவ டெக்ளேர் பண்றாங்க. 2 நாள்ல இந்திய தலைவர்கள் அனைவரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது வந்து செய்யக்கூடாது, இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மள எல்லாரையும் வெளியேற்றுகின்ற நிலை வரும் அப்படிங்கிறதுனால அப்போது இருந்த ஆங்கில அரசாங்கம் இதனை வந்து என்னன்னா தவிர்ப்பதற்காக எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஆனால் அப்பொழுதுதான் வந்து மகாத்மா காந்தி ஒரு டெக்ளரேஷன் கொடுக்கிறார், டூ ஆர் டை, கரங்கே ஆர் மரங்கே அப்படிங்கிறார். நாம் செய்வோம் அல்லது செத்து மடிவோம் என்கின்ற நிலையில மகாத்மா காந்தி ஒரு பவர்ஃபுல்லா சொல்றதுங்கிறது அந்த ஒரு ஸ்ட்ராங் வேர்டு கொடுக்கும்போது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை எல்லோருமே ஒட்டுமொத்தமாக வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தை நடத்துகிறார்கள். அப்படி நடத்தும் போது என்ன நடைபெறுகிறது என்றால் உங்களுக்கு நிறைய வந்து என்னன்னா வயலண்ட், அதாவது ஹிம்சை முறை ஆகுது. மகாத்மா காந்தி வந்து அதை நிறுத்தவும் முடியல, ஏன்னா he was arrested. ஆனா அதே நேரத்துல மறைமுகமாக இருந்த பல தலைவர்கள் அதனை வந்து நிறுத்துகிறார்கள். என்ன காரணம்னா அப்பொழுது பேச்சுவார்த்தை என்பதற்கு கொஞ்சம் தயாராகின்ற நிலையில் வருகிறது. அப்பதான் அவங்களுக்கு வந்து வேவல் பிளான்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு ஒன்றாக சுதந்திரம் கொடுப்பதற்காக கிட்டத்தட்ட சுதந்திரம் கொடுப்பார்கள்ங்கிறது இல்லை, ஒரு அஷூரன்ஸ் கிடைக்கிறது போல இருக்குது. வேவல் பிளான், சிம்லாவில் உள்ள மாநாடு, இவை எல்லாமே வந்து என்னன்னா உங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பதற்கான நிலையை கொண்டு வருகின்ற நேரம். அதே நேரத்தில் வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து அங்கு பதவி இறங்கி லார்ட் அட்லி வரும் பொழுது அட்லி பிரபு முன்னாடியே நமக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டார். 1945 வந்து என்னன்னா உங்களுக்கு 2ஆம் உலக போருக்கு பிறகு உங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கப்படுங்கிறத வந்து என்னன்னா முன்னாடியே அஷூரன்ஸ் கொடுத்தார். அதற்காக லார்ட் மவுண்ட் பேட்டன் அவரை வந்து நமக்கு அனுப்பி அவர் வந்து நமக்கு சுதந்திரத்தை கொடுப்பதற்கான என்னென்ன ஏதுவான நிலைகள் வருகிறது என்பதை இந்திய தலைவர்கள் அனைவரிடமும் பேசி 1946 ஆகஸ்ட், அதாவது 16 ஆகஸ்ட் 1946 இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் என்பது பாராளுமன்றத்தில் ஆங்கிலேய பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் அது வந்து அவங்களுக்கு பில்ல பாஸ் பண்றாங்க. அதற்கு பிறகு இதனுடைய நிலை என்பதை டொமினியன் ஸ்டேட்டஸ் எப்படி கொடுக்கிறது அப்படிங்கிறதை பற்றிய பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து நமக்கு 15th ஆகஸ்ட் 1947 1947 நமக்கு இந்தியாவிற்கு சுதந்திரம் என்பது கொடுக்கப்படுகிறது. இந்த இந்திய சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்வதை விட இந்தியாவிற்கு கொடுத்த சுதந்திரம் என்பது இந்தியா என்ற பகுதி மட்டும்தான். அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆட்சி செய்த இடங்கள் மட்டும்தான் நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கின்ற போது 526 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தது. 1947 பிறகு உங்களுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல், நேரு வந்து உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகிறார், சர்தார் வல்லபாய் பட்டேல் டெப்டி பிரைம் மினிஸ்டரா இருக்கிறார். அவருடைய காலகட்டத்துல உங்களுக்கு வந்து இந்தியா என்பது ஒருங்கிணைக்கப்படுகிறது. அந்த நிலையில் நமக்கு வந்து என்னன்னா முதலில் சுதந்திரம் பெறுகிறோம், அதற்கு பிறகு ஒருங்கிணைப்பு என்பது அதனால்தான் அவரை நாம வந்து அயன் மேன் ஆஃப் இந்தியா என்று சொல்கின்றோம். இவ்வளவு காலம் கருதி நான் ரொம்ப ஷார்ட்டா வந்துடுறேன். இவ்வளவு அற்புதமான நிகழ்வு என்பது எந்த விதமான ஒரு ஹிம்சா முறையில் இல்லாமல் அகிம்சை முறையில வந்தது என்பது உலகளாவிய அளவுக்கு இந்திய சுதந்திர போராட்டம் என்பது இதனுடைய தனித்துவம் என்பது இருக்கிறது. இந்த திங்ஸ் வந்து யாருடைய சேரும் அப்படின்னா மகாத்மா காந்தியை சேரும். மகாத்மா காந்தியினுடைய வக்கீல் தொழில் தோல்வி என்பது இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கான வெற்றி. The failure of Mahatma Gandhi
in his profession is the success of India's independence. இந்திய சுதந்திரத்துக்கு வந்து மகாத்மா காந்தி அந்த வழக்கறிஞரா போறாரு. முதல்ல வந்து வழக்காட நினைக்கும் போது அவருக்கு வார்த்தைகள் வரவில்லை, ஒரு ஆர்குமெண்ட் கெப்பாசிட்டி வரல. லண்டன்ல போய் படிச்சு இந்த மாதிரி இருக்கும்போது அதற்கு பிறகு அவர் சவுத் ஆப்பிரிக்கால வந்து என்னன்னா ஒரு லீகல் அட்வைசருங்கிற மாதிரி போறார். அங்கு ஏற்பட்ட ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட். இன்னும் சொல்ல போனா காலத்தினுடைய இதுல இந்தியாவினுடைய ஆன்மீக பூமி என்பதற்கு இதற்கான ஒரு தயார் நிலை என்பது மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்கால அங்கு போராடி கிடைத்த அத்தனை அனுபவங்களையும் கொண்டு வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்றார். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒன்றுதான் நம்மளுடைய சுதந்திரம். சும்மா கிடைக்கல இந்த சுதந்திரம். அந்த நிலையில் நாம இதை இந்திய மக்கள்கள், அதாவது மாணவர்கள் கல்லூரியிலையும் பள்ளியிலையும் இந்த சுதந்திர போராட்டம் என்பது தெரிய வேண்டும். எல்லோருக்கும் தெரிந்தாலும் இந்த வேல்யூ நமக்கு வந்து இதனுடைய மதிப்பு தெரிந்து நாம வந்து அதனுடைய நிலையில் வரும்போது இன்றைக்கு உள்ள சூழல்ல இந்த மதிப்பு என்பதுதான் நமக்கு அற்புதமான உன்னதமான நிலை என்பதை கொடுக்கும். நாம் சுதந்திரத்தை போற்றுவோம், அதனை மேம்படுத்துவோம், அதனை பாதுகாப்போம். நம்முடைய மக்கள் அனைவரும், இந்திய மக்கள் அனைவரும் இதனுடைய பெருமையை அறிந்து மதிப்புணர்ந்து நாம் வந்து செயல்பட்டோம் என்றால் இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் நேஷன் அல்லது சூப்பர் கண்ட்ரி என்ற நிலைக்கு வரும். நாம் ஆன்மீகத்தில் ஒன்றுபடுவது போல உரிமையிலும் ஒன்றுபட்டு இன்டிகிரேஷன் இருந்ததுன்னு சொன்னா அதை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வெற்றி கொள்வதற்கு எந்த விதமான கருவிகளும் இல்லை என்று சொல்லி நாம் ஒன்றுபட்டு செயல்படுவோம், இந்தியாவினுடைய பெருமையை காப்போம் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த். வாழ்த்துக்கள்.